வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஆர்பி. இந்த டிஆர்பி தேர்வை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேர்வு எழுதியாச்சு. ஸோ தேர்வு எழுதிட்டு எல்லாருமே இந்த ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். அதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஓவரால் கட் ஆஃப் அப்படின்றது தான் கொடுத்துருந்தோம். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கட் ஆஃப் அப்படின்றது நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கட் ஆஃப் போடுறோம் அப்படின்றத விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட டேட்டா ரெடி. பட் இருந்தாலும் ஒரு கட் ஆஃப் வீடியோ கொடுக்குற அளவுக்கு டேட்டாஸ் அப்படின்றது இல்லை. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வெரைட்டியாக நபர்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக அப்ளை பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டில் கம்மியாக அப்ளை பண்ணி எழுதியிருப்பாங்க. அதே போல் வேக்கண்டும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இதை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கட் ஆஃப் அப்படின்றது கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம இன்னும் அதற்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கட் ஆஃப் வீடியோ போடாமல் இருக்கும். ஸோ அதற்கு முன்பு ஒரு சின்ன தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 2 அல்லது 3 நாட்களில் இந்த டிசம்பர் 31க்குள்ளே தேர்வு முடிவுகள் அப்படின்றது வெளியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலை. மேக்ஸிமம் நமக்கு ஜஸ்ட்டு அதர் சோர்ஸ் மூலிமா கிடைச்ச ஒரு தகவல் தான். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% 90% நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2 அல்லது 3 நாட்களில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஜனவரி மந்தில் உங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் பிப்ரவரி மந்தில் உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்றது போட்டுருவாங்க அப்படின்ற தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதை ஏன் நம்புகிறோம், நம்மளும் இதை ஏன் சொல்கிறோம் வீடியோ அப்படின்னா, உங்களுக்கு மார்ச் ஏப்ரல்லாம் அந்த எலெக்ஷன் அந்த இது மும்பரமாக போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் பிப்ரவரியிலேயே இதனுடைய அனைத்து வேலைகளையுமே முடிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு அதுக்கடுத்து டோட்டலாக ஃப்ரீ ஆகிடுவாங்க அப்படின்ற ரீசன்னால் மேக்ஸிமம் இதை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, முக்கியமாக நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கட் ஆஃப் மேபி இந்த ஒரு 2 அல்லது 3 நாட்களில் ரிசல்ட் வெளியாகலை அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கட் ஆஃப் கொடுத்துட்றேன். பட் ரிசல்ட்டே வெளியாகிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த கட் ஆஃப் அப்படின்றது தேவைப்படாது. அதே போல் முக்கியமாக ஒரே விஷயம், நீங்கள் ஒரு 100 மதிப்பெண்கள் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அதுவே போதுமானது. அதாவது டிஎன்பிஎஸ்சியில் போட்டி போடுற மாதிரி அங்கே 160 எடுக்கணும், 170 எடுக்கணும், 180 எடுக்கணுன்ற கான்செப்டே கிடையாது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 100 மதிப்பெண்கள் வாங்கின இடத்துல ஒரு 120 130 வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இது அசம்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா கோஆப்ரேட்டிவ் சொந்தமான நம்மளுக்கும் சரி, அந்த கோர்ஸ் முடித்தவங்களுக்கும் சரி, புதுசாக எல்லாருக்குமே இந்த டாபிக் அப்படின்றது புதுசு தான். ஸோ யாருக்குமே கோஆப்ரேட்டிவில் கேட்ட ஒரு 80-90 கேள்விகள் ஈஸியான கேள்விகள் கிடையாது. எல்லாருக்குமே அது கொஞ்சம் ஓரளவுக்கு டஃப்பாக தான் இருக்கும். மேபி ஜிஎஸ், தமிழ், மேக்ஸ் இது வேணால் ஈஸியாக இருந்திருக்கலாம். அதில் ஒரு 120 கேள்விகள் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ 120ல் உங்களால் மினிமமாக ஒரு 100 கேள்விகள், அதாவது ஹை ரேஞ்சில் படிக்கிறவங்கள சொல்கிறேன், இருக்கிறதுலேயே ஃபஸ்ட் மார்க்கே ஒரு 100 மார்க் எடுத்துட முடியும்னு வச்சுக்கிங்க. 120ல் ஒரு 100 போட்டுறாங்க. ப்ளஸ் ஒரு ஜிஎஸ் கோஆப்ரேட்டிவில் ஒரு 50-60 போடுறாங்கன்னா 150 160 தான் மிகப்பெரிய ஒரு மார்க்காகவே இருக்குமே தவிர, நீங்கள் ஒரு 140 எடுத்துகிட்டுலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதெல்லாம் ஃபஸ்ட் ரேங்கில், அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அப்படின்னு பிரிக்கும்போது ரொம்ப கம்மியான நபர்களுக்கும், அதாவது கம்மியான மதிப்பெண்கள் எடுத்த நபர்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மினிமமாக நீங்கள் ஒரு 100 மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இல்லை 100க்கு கீழே நான் ஒரு 90 வாங்கியிருக்கேன் அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸு, விடோ கேண்டிடேட்ஸு, விமனு ப்ளஸ் பிஎஸ்டிஎம் எல்லாம் ஒரு 70 மார்க் இருந்தாலே போதும். 70-80 இருந்தால் கூட கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நான் இப்போ டிஎன்பிசியில் எடுக்கிற மாதிரியே நான் 170 எடுத்தும் எனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னா கண்டிப்பாக இதில் கிடையாது. ஏன்னா இதில் எல்லாருக்குமே இது புதுசு தான். அதனால் போட்டி அப்படின்றதும் நார்மலாக தான் இருக்கும், ரொம்ப ஹை ரேஞ்சில் போகாது. இதை விட இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் வைஸ், அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் 70-80 எடுத்தவனுக்கும் வேலை கிடைக்கும். இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் 100 எடுத்தவனுக்கும் வேலை கிடைக்காமல் போகிறதுக்கும் ஒரு சில இடத்துல சான்சஸ் இருக்குது. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அப்படிங்கும்போது ஒரே டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேர் நிறைய படிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கட் ஆஃப் போடுறதும் இன்னமும் கஷ்டமாக இருக்கிறதுக்கான ரீசனும் இது தான். ஓகே, இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.